அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜெபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, எல்லா நிலையும் மகிழ்ச்சியாக இருப்போம். இறைவனையே சார்ந்து இருப்போம். அப்பொழுது அவர் நமக்கு எல்லாமே நன்மையாக செய்வார். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? சாலமோனின் ஞான நூல் அதிகாரம் 3 இறைவார்த்தை 8-11 முடிய. நாடுகளுக்கு தீர்ப்பு வழங்குவார்கள், மக்கள் மீது ஆட்சி செலுத்துவார்கள். ஆண்டவரோ அவர்கள் மீது என்றென்றும் அரசாள்வார். அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர். அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பர். அருளும் இரக்கம் அவர் தேர்ந்து கொண்டோர் மீது இருக்கும். ஆனால் இறைப்பற்றில்லாதவர்கள் தங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ப தண்டிக்கப்படுவார்கள். ஏனெனில் அவர்கள் நீதிமான்களை புறக்கணித்து ஆண்டவரை எதிர்த்தார்கள். ஞானத்தை நட்பட்சியம் இகழ்வர்கள் இரங்கத்தக்கவர்கள். அவர்கள் நம்பிக்கை வீணானது, அவர்கள் உழைப்பு வெறுமையானது, அவர்களின் செயல்கள் பயனற்றவை. அவர்கள் நீதிமான்களை புறக்கணித்து ஆண்டவரை எதிர்த்தார்கள். ஏனென்றால் இவ்வுலகில் வாழும்போது நல்லவர்களும் உண்டு, தீயவர்களும் உண்டு. தீயவர்கள் யார்? இறைவனை நம்பாதவர்கள், நல்லவர்கள் போல் நடித்து கொண்டு இருவேடமிட்டு இருப்பவர்கள், பிறருக்கு எந்த உதவியும் செய்யாதவர்கள் இல்லையா? நாமே நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள். அந்த கை, அதாவது ஒரு கை கொடுப்பது ஒரு கைக்கு தெரியக்கூடாது என்று இறைவன் சொல்லுகிறார். ஆனால் ஒரு கையால் கொடுப்பது 10 கைக்கு தெரிவது போல் செய்வார்கள் சில பேர். அப்போ அவர்கள் எல்லாம் என்ன சொல்கிறாரு? இகழ்ச்சிக்குரியவர்கள், இறை பற்றில்லாதவர்கள் அவர்கள். அதனால்தான் அவர்கள் அவர்கள் எண்ணங்களுக்கு ஏற்ப தண்டிக்கப்படுவார்கள். இறை பற்றில்லாதவர்கள் எல்லாருமே எப்படி இருப்பார்களாம்? பிறரை ஏளனப்படுத்துவார்கள், நீதிமான்களை புறக்கணிப்பார்கள். அவர்கள் என்ன சொன்னாலும் அவர்களை புறக்கணித்து ஆண்டவருடைய திருவார்த்தை எதிர்த்து வழக்காடுவார்கள். அப்போ அவர்கள்ட்ட நம்ம பேசுகிறது எதுவுமே சரியாக இருக்காது இல்லையா? ஞானத்தையும் நற்பயிற்சியும் இகழ்பவர்கள் இரங்கத்தக்கவர்கள் அப்படின்னு இறைவார்த்தை சொல்லுது மக்களே, நான் சொல்லலை. ஏனென்றால் அவர்களது நம்பிக்கை வீணானது, அவர்கள் உழைப்பு வெறுமையானது, அவர்கள் செயல்கள் பயனற்றவை. அவர்கள் என்ன செஞ்சாலும் அது பயனற்றவை. அவங்க எவ்வளோதான் உழைச்சாலும் அந்த உழைப்பை அவங்க கொண்டு போவாங்களா மறிக்கிற நேரத்தில்? இல்லை. எதையாவது எடுத்துகிட்டு போக முடியுமா? இல்லை. எடுத்துகிட்டு போனவங்க யாராவது தெரியுமா உங்களுக்கு? வெறுமையாக வந்தோம், வெறுமையாக போகிறோம். எதையாவது கொண்டு செல்வோமா நம்ம? இல்லை. எதை கொண்டு செல்வோம்? நம் ஆன்மா தான் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை இறைவனிடம் கொண்டு செல்வோம். நன்மை தீமை அறிகின்றது அந்த ஆன்மாவை இறைவன் கேள்வி கேட்கும்போது என்ன செய்தோம்? நமக்கு கொடுத்த பணியை நாம் நிறைவாக செய்தோமா? நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாரோ அதற்கேற்ப அவர் கேட்பார், கணக்கு கேட்பார். நான் உனக்கு 2 தாளந்து தந்தேன், உனக்கு 5 தாளந்து தந்தேன், நீ என்ன செஞ்சுருக்கிற, எப்படி செஞ்சுருக்கிற, 5 பெருக்குனியா இல்லை நீ அதை அனுபவிச்சியா? கேட்பாரா கேட்க மாட்டாரா? கேட்பாரு, கண்டிப்பாக. ஆமாம். அப்போ நாம் இறையச்சத்தோடு இருந்தோம் என்றால் தவறுகளை தவிர்க்கலாம் இல்லையா? இல்லை என்றால் இறை பற்றில்லாதவர்கள் போல் தான் நாம் இருப்போம். நமக்கு வேணும் நாம் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த இறைபற்றுள்ளாதவர்கள் எப்படி இருக்காங்களோ அந்த எண்ணங்கள் போல் தான் நமக்கு இருக்கும். அதுக்கேற்றாமல் தான் இறைவன் நமக்கு என்ன தரப்போகிறாரு அப்படிங்கிறது தெரியும். ஏனென்றால் இதுதான் தருவார் அதான் தருவார்லாம் சொல்ல முடியாது. நாம் இவ்வுலக வாழ்க்கையில் நிறைவாக வாழ்ந்தோம், ஜெகஜோதியாக வாழ்ந்தோம் இல்லையா? என்ன வாழ்க்கை வாழ்ந்தாலும் இறைவன் நமக்கு என்ன செய்ய சொன்னாரோ அதை செய்யும்போது தான் நிறைவாக இருக்கும். இல்லை என்று சொல்லாத வாழ்க்கை ஒரு நிறைவான வாழ்க்கை இல்லையா? எதை செய்தாலும் நான் நன்றாக இருக்கிறேன், நிறைவாக இருக்கிறேன், இறை சித்தத்தின்படி இருக்கிறேன் என்று நினைத்து பாருங்கள், நீங்கள் சொல்லி பாருங்களேன், அதுவே நமக்கு ஒரு நிறைவை தரும் இல்லையா? அதனால தான் ஞானத்தையும் நற்பயிற்சியும் இகழ்பவர்கள் இரங்கத்தக்கவர்கள். இப்போ நற்பயிற்சி நம் பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது அதை பிறர் குற்றப்படுத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. எப்போ பார்த்தாலும் இதைத்தான் செஞ்சிட்ருக்கான், இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பிறர் நம்மளை குற்றப்படுத்தினாண்டா அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிறாங்க. சரி, ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரு? அவர்கள் இறங்கத்தக்கவர்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவர்களது நம்பிக்கை வீணானது, அவங்க என்ன செய்கிறாங்களோ அது எல்லாமே வீணானது. அவங்க உழைச்சி அவங்க பிள்ளைக்கு சேர்த்து வச்சாலும் எல்லாமே வீணானதான். ஆனால் இறைவனோடு ஒன்றித்து நற்பயிற்சியில் பயிற்சி பெற்று அவரோடு செயல்படும் போது கண்டிப்பாக நல்ல பேரை நாம் இவ்வுலகில் விட்டு செல்வோம். நம் சந்ததியருக்கு இல்லையா? இங்கு வாழும் மக்களுக்கு அவர்கள் சொல்லுகின்ற சொல் நிறைவான சொல்லாக இருக்க வேண்டும். அப்படி நிறைவான சொல்லாக சொல்லும்படி நாம் வாழ்கிறோமா? சிந்திப்போமா? எல்லாம் வல்ல இறைவா, ஆமாண்டவரே,
இந்த மாதத்திற்கேற்ப எங்களுக்கு நீர் கொடுக்கின்ற இறைவார்த்தை அனைத்துமே நிறைவுள்ள வார்த்தை ஆண்டவரே. ஒவ்வொரு நொடிப்பொழுது நீர் கொடுக்கின்றது அனைத்துமே எங்களையே நாங்கள் ஆய்ந்து ஆராய்ந்து பார்க்கும்படி இருக்கிறது. அப்படி பார்க்க செய்கின்ற அந்த ஒவ்வொரு நேரத்திற்கும் நாளுக்கும் நொடிக்கும் நாங்கள் கொடான கொடி நன்றி கூறும் ஆண்டவரே. எங்களை நாங்கள் ஆய்ந்து ஆராய்ந்து பார்த்து உமக்கு உகந்த வாழ்க்கை வாழும்போது அதில் ஒரு நிறைவு உண்டு என்று நாங்கள் கண்டு கொண்டோம். அந்த நிறைவை நீர் எங்களுக்கு தரப்போகிற கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.